எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது ரெண்டு டாபிக். ஃபஸ்ட்டு டாபிக் ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங். ரெக்கார்டிங் அண்டு மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னா மொத்தம் வந்து 8 இருக்குது. அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு பேமெண்ட்டு கான்ட்ரா. இது ரெண்டும் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் வில் ஹாவ் இம்பேக்ட் ஆன் த லெட்ஜர். இது இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் வவுச்சர், மெமோ வவுச்சர் அப்படின்னு. இந்த ஆப்ஷனல் வவுச்சர் அப்படிங்கிறது என்னென்னா சும்மா வச்சுக்கும். ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது உப்புக்கு சப்பானிங்க மாற சொல்லுவாங்க இல்லையா, அது எடுக்கிறதுலாம் கணக்கில் வராது அப்படின்னு. அந்த மாதிரி ஆப்ஷனல் வவுச்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரிஜினலாக நீங்கள் ஒரு சேல்ஸ் வவுச்சர் போட்டுக்க முடியும். பட் அந்த சேல்ஸ் வவுச்சர் ஒரிஜினல் கிடையாது, சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக போட்டு வச்சுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அது வந்து சேல்ஸாக கன்வெர்ட் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். ஆகாமல் போச்சுன்னா டெலீட் பண்ணிடலாம். கன்வெர்ட் ஆகும்போது உனக்கு சேல்ஸ் பில் போட நேரம் இல்லை அல்லது ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அப்படின்னா அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக ஆப்ஷனல் வவுச்சர் இருக்குது. அதே மாதிரி மெமோ வவுச்சர் எதுக்காக அப்படின்னா ரிவர்சிங் ஜேர்னல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சினாரியோ. இப்போ வந்து நான் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எனக்கு 100 இட்லி ஓடுது, அதுக்கு எனக்கு ஒரு சம் அமௌண்ட் செலவாகுது. சப்போஸ் நான் 200 இட்லி ஓடணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ செலவாகும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், 500 இட்லி ஓடினா எவ்வளோ ஓடும். இந்த மாதிரி எனக்கு சினாரியோ மேனேஜ்மெண்ட்டு இந்த இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் அதை வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பொதுவாக வவுச்சர்ஸை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வவுச்சர், அதுக்கப்புறம் பேரோல் வவுச்சர். மொத்தம் 3 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஆர்டர் வவுச்சர் மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். வவுச்சர்ஸை வந்து பொதுவாக எப்படி பிரிக்கலாம்? அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர், ஆர்டர் வவுச்சர், பேரோல் வவுச்சர். அக்கௌண்டிங் வவுச்சருங்கிறது இப்போ நான் சொன்ன 10 தான். கான்ட்ரா இது வந்து ஆர்டராக இருக்காது. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 10 அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்குது. அக்கௌண்டிங் வவுச்சரில் என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்ட்டு பேமெண்ட்டு கான்ட்ரா, ஜேவி. இது இல்லாமல் ஆப்ஷனல் வவுச்சர், ரிவர்சிங் ஜேர்னல். ஸோ 10 வகையான வவுச்சர்ஸ் இருக்குது. இது எதில் இருக்குது? அக்கௌண்டிங் வவுச்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காகன்னா பியூர்லி ரெக்கார்டு த இன்வென்ட்ரி. இட் ஓன்ட் ஹாவ் எனி அக்கௌண்டிங் இம்பேக்டே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வவுச்சரும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு இருக்குது. அதில் என்னென்ன வவுச்சர் இருக்குது பாருங்கள் இன்வென்ட்ரியில். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர் 2 பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று, ஒரு ஸ்டாக்லேருந்து இன்னொரு ஸ்டாக் போகிறதுக்கு. இப்போ டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்போ டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. டேலி இஆர்பி என்ன காணும், டேலி பிரைம் இங்கே இருக்குது. எதுக்காக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வவுச்சர் இருக்குதுன்னு வச்சுங்க. இன்வென்ட்ரி வவுச்சர் 2 பர்பஸ்க்கு இருக்குது. ஒன்று, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. எனக்கு சென்னை டி நகர் பிரான்ச்லேருந்து புரசைவாக்கம் பிரான்ச்சுக்கு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஓகேவா. இப்போ ஒவ்வொரு அக்கௌண்டிங் வவுச்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 10 வகையான அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்குது. பர்ச்சேஸ் F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F9 போட்டால் வராது, F10 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F9 கொடுத்தா ஆக்டிவேட் பண்ணட்டுமான்னு கேட்கும். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஆல்ட் F5ன்னு நினைக்கிறேன், டெபிட் நோட்டு. இதுவே மோடு எனக்கு ஐட்டம் இன்வாய்ஸ் வேணும்னா இது டெபிட் நோட்டு. ஓகேவா, ஆல்ட் F5. பர்ச்சேஸ் F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, சேல்ஸ் F8, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6, ரெசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7,
ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர். இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இப்போ பாருங்கள், இந்த ஜேவி இருக்குல்ல, இதை வந்து நான் ஆப்ஷனலாக மாற்றுறேன். ஆப்ஷனலாக மாற்றணும்னா கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டேன்னா சேவ் பண்ணனா இது கணக்கில் இருக்காது. இப்போ வந்து பிஎஃப் பேபிள் பார்த்தீங்கன்னா 12,799 தான் இருக்கும். இதில் வந்து இந்த அமௌண்ட் இருக்காது, ஆப்ஷனல். இது ஆப்ஷனல், ஓகேவா? அடுத்தது ரிவர்சிங் ஜேர்னல் அக்கௌண்டிங் வவுச்சர் வி F7. ரிவர்சிங் ஜேர்னல் நான் சொல்கிறேன். நான் அது வந்து எனேபிள் பண்ணணும், நான் பண்ணி பார்க்கல இது வரைக்கும். நான் அதை ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிவர்சிங் ஜேர்னல் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்கௌண்டிங் வவுச்சரில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் என்ன இருக்குன்னா, ரிவர்சிங் ஜேர்னல் மாத்திரம் இருக்குது. ரிவர்சிங் ஜேர்னலுக்கு நான் எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது இன்வென்ட்ரி வவுச்சர். இன்வென்ட்ரி வவுச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேர்னல். ஸ்டாக் ஜேர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் F7 போட்டிங்கன்னா ஜேவி வரும். இதுவே ஆல்ட் F7 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன். அப்படின்னா எங்கேருந்து எங்கே போகுது, சோர்ஸ்னால் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகுது, இது சோர்ஸ் டெஸ்டினேஷன். அல்லது கன்சம்ஷன்லேருந்து டு ப்ரொடக்ஷன், எது வந்து கன்சியூம்ட் ஆகி எது ப்ரொடக்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தோசை மாவு இருக்குது, தோசை மாவுலேருந்து தோசை, இட்லி மாவுலேருந்து இட்லி, ஓகேவா? ஸோ மாவுலேருந்து தோசை ஃபுட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அது போகிறதுக்கு பயன்படுது, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல். இப்போ பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்னலாம் சேர்ந்தால் ஒரு கம்ப்யூட்டர், மவுஸு, மானிட்டர், கீபோர்டு, இந்த மாதிரி. ஸோ அதை எல்லாம் சேர்ந்தால் ஒரு கம்ப்யூட்டர். அந்த மாதிரி என்ட்ரி போடுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. எதுக்கு? ஸ்டாக் ஜேர்னல். அடுத்தது பாருங்கள், பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர்னா நான் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணினா, இப்போ உங்களுக்கு நான் போய் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை அழைச்சின்னு போய்ட்டு மணலியில் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து அதை டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக, ஓகேவா? போய் அங்கே எடுத்துகிட்டு வந்த ஸ்டாக்கை டேலியில் போடுறது. அந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக 3 டன் இருக்கும். ஆனால் புக்கில் பார்த்திங்கன்னா 4 டன் இருக்கும், இல்லை 2 டன் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஸ்டாக்கோ அதை என்ட்ரி பண்ணணும். அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பேர். அது வந்து எப்படின்னா, ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, இங்கே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக்குக்கு F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F7 இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். அது ஃபிசிக்கல் ஸ்டாக். டெலிவரி நோட்டு, ரசீப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டு, இது வந்து உங்களுக்கு தெரியும். டெலிவரி நோட்டு, ரசீப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரில் வரும். இதெல்லாம் வந்து பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரில் வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த ஹமாம் சோப்பு கம்பெனியில் அந்த சம்மில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் யார் மெயின்டைன் பண்ணுவான், என்ன பர்பஸ்க்கு அந்த பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க, அது என்ன ஆர்டர் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸு அப்படின்னா டெலிவரி நோட்டு, டெலிவரி நோட்டு எகென்ஸ்ட் ரிஜெக்ஷன் இன்னு, டெலிவரி நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் இன் ஈக்குவல் டு என்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ், என்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், என்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் மை சேல்ஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு ரசிப்ட், அமௌண்ட் ரெசிப்ட். இந்த பக்கம் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு, மெட்டீரியல் ரசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் ஈக்குவல் டு என்னுடைய பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆங்கிள், இது வந்து இந்த ஆங்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸு அல்லது சேல்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இன்வென்ட்ரி வவுச்சர், அதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் அக்கௌண்டிங் வவுச்சர். இப்போ இது எங்கே வந்தது? மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட்டு, இது எங்கே வந்தது? இன்னும் உங்களுக்கு நான் சொல்லலை, அந்த சம் சொல்கிறேன். மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட்டு, இது எங்கேருந்து வருது? இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சண்முகா ஸ்டீல்னு ஒரு கம்பெனிக்கு நான் போனேன்.
அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த இருக்குல்ல காயில் முதல்ல காட்டுறேன். இந்த மாதிரி காயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி காயில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷினில் வந்து உள்ள விட்டு கட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய காயிலாக இருக்கும். அந்த காயில் வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த காயில் இந்த மாதிரி இடம் விட்டு கட் பண்ணி ஷீட்டாக கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய காயில் இருக்கும், கட் பண்ணி இந்த மாதிரி ஷீட் ஆக்குவாங்க. ரைட்டா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜாபு. இது வேற ஒரு இடத்துல நடக்கும். இதை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. சண்முகா ஸ்டீல்னு ஒரு கம்பெனி. இப்போ அந்த சண்முகா ஸ்டீல்ங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யோகேஸ்வரி ஸ்டீல்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. யோகேஸ்வரி ஸ்டீல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி காயில் கொடுத்தா கட் பண்ணி தருவாங்க. சண்முகா ஸ்டீல் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய காயிலாக வாங்கி அதை பக்கத்தில் இருக்கிற யோகேஸ்வரிக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது அதுக்கு பேர் மெட்டீரியல் அவுட்டு. சண்முகா ஸ்டீலுக்கு அது மெட்டீரியல் அவுட்டு, அதுவே யோகேஸ்வரி ஸ்டீலுக்கு அது மெட்டீரியல் இன். யோகேஸ்வரி ஸ்டீல் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி காயில் வந்து சண்முகா ஸ்டீல் என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி கட் பண்ணி ஷீட்டாக மாற்றி திரும்பவும் அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது இங்கேருந்து சண்முகா அனுப்பும்போது சண்முகாவுக்கு மெட்டீரியல் அவுட்டு, வேற யோகேஸ்வரிக்கு மெட்டீரியல் இன்னு. அங்கேருந்து அவங்க அனுப்பும்போது யார், யோகேஸ்வரி அனுப்பும்போது யோகேஸ்வரிக்கு மெட்டீரியல் அவுட்டு, இவங்களுக்கு மெட்டீரியல் இன். ஸோ எங்களுடைய மெட்டீரியல் அவுட்டு டு மெட்டீரியல் இன்னு ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த வேலை என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ஜாப் ஒர்க் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன, ஜாப் ஒர்க் அப்படின்னு பேர். இதை எப்படி டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறது, டேலியில் இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, ரைட்டா? இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் இன்சிடெண்ட் நடக்குது, மேரேஜ். அப்போ என்ன பண்ணுவோம், இன்விடேஷன் அடிப்போம். அந்த இன்விடேஷன் ரெண்டு வகையில் அடிக்கலாம். ஒன்று நேராக பாரிஸில் போய்ட்டு ஒலிம்பிக் வெட்டிங் ஹாலில் போய்ட்டு ஒரு 1000 கார்டை வாங்கிட்டு வந்துட்டு அச்சாபீஸ்காரனை கூப்பிட்டு எப்போ இந்த 1000 கார்டில் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கார்டு தோருக்கு மேட்ரு தோருக்கு இந்த மேட்ரை இந்த கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் ஜாப் ஒர்க். அதுவே நேராக ஒலிம்பிக் வெட்டிங் கார்டு போகாமல் நேராக அச்சாபீஸ்க்கே போயிட வேண்டியது. நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி நேராக அச்சாபீஸில் போய்ட்டு ஐயா எனக்கு கார்டெல்லாம் நீ பார்த்துக்கோ, மாடல் இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ, முருகன் வள்ளியும் போட்டு செலக்ட் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு 1000 இன்விடேஷன் அடித்து கொடுத்துரு, அவ்வளோதான். ஒரு இன்விடேஷனுக்கு கார்டு முதற்கொண்டு எவ்வளோன்னு சேர்த்து எனக்கு சொல்லிவிட, நீயே போய் கார்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது கான்ட்ராக்ட் அப்படின்னு பேர். ஸோ ஜாப் ஒர்க் அப்படிங்கிறது ஓம் பொருளை கொடுத்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நீ திருப்பி வாங்கிக்கிறது ஜாப் ஒர்க். இதை நம்ம டேலியில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்டீரியல் இன் அண்ட் மெட்டீரியல் அவுட் அப்படிங்கிற அந்த வவுச்சர்ஸ் இருக்குது, பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆர்டர் வவுச்சர். ஆர்டர் வவுச்சரில் பார்த்தீங்கன்னா 4 வகையான ஆர்டர் வவுச்சர். ஒன்று பர்ச்சேஸ் ஆர்டர், இன்னொன்று சேல்ஸ் ஆர்டர். அடுத்தது ஜாப் ஒர்க் இன், ஜாப் ஒர்க் அவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி காலம்புற 6 மணிலேருந்து வருவோம். சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், பர்ச்சேஸ் ஆர்டர் எகென்ஸ்ட் மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு எகென்ஸ்ட் ரிஜெக்ஷன் அவுட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு மைனஸ் மெட்டீரியல் ரசீப்ட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் அப்படியே போகணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பேமெண்ட். எப்படி இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் ஃப்ளோ இருக்கோ அதே மாதிரி தான் ஜாப் ஒர்க் இன், ஜாப் ஒர்க் அவுட். இப்போ சண்முகா ஸ்டீல் இருக்குது, யோகேஸ்வரி ஸ்டீல் இருக்குது. சண்முகா ஸ்டீலு ஒர்க்கை வந்து வெளியில் கொடுக்குறான், அப்போ வந்து ஜாபு ஒர்க்கு அவுட்டு. யாருக்கு வேலை வருது அவனுக்கு அது யோகேஸ்வரிக்கு ஜாப் இன். அவன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவன் அனுப்புவான் திரும்ப, அது ஜாப் அவுட்டு, இவனுக்கு ஜாப் இன்.
இப்போ ஜாப் ஒர்க்கு அவுட்டு கொடுத்துட்டு மெட்டீரியல் டெலிவரி பண்ணும்போது மெட்டீரியல் அவுட்டு கொடுப்போம். அதே மாதிரி அங்கே ஜாப் ஒர்க்கு இன்னு, மெட்டீரியல் இன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு பின்னாடி எப்படி முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர், அப்புறம் வந்து மெட்டீரியல் ரெசிப்ட் நோட், அந்த மாதிரி அதுக்கு ஜாப் ஒர்க்கு இன், மெட்டீரியல் இன், ஜாப் ஒர்க் அவுட்டு, மெட்டீரியல் அவுட், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது எகென்ஸ்ட். அதுக்காக தான் அந்த இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை நம்ம டேலியில் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது பேரோல் வவுச்சர். பேரோல் வவுச்சரில் 2 வகையான வவுச்சர் தான் இருக்குது. ஒன்று அட்டண்டன்ஸ், இன்னொன்று பேரோல். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ட் ஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ எனி ரிப்போர்ட் யூ கேன் கிவ். ஆல்ட் ஜி, சுவிட்ச் டு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. அந்த டிரான்சாக்ஷனை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது? ஓகேவா? இப்போ வந்து பர்ச்சேஸ்னால் என்ன சொல்லணும், சேல்ஸ்னால் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. மொத்தம் 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், அது எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது? அதுக்கு கோல்டன் ரூல் அப்படின்னு இருக்குது. கோல்டன் ரூல் என்ன இருக்குது? டெபிட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் மீன்ஸ் டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின் அப்படின்னு இருக்கு. இதுவே நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடாலஜி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். இது நாட் ஓன்லி இன் டேலி, நீ எந்த அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். இது என்ன கைண்ட் ஆஃப் ஜேவி போடணும் அப்படின்னா முதல்ல இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். மொத்தமே 8 வகையான டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி, அவ்வளோதான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட், எப்பொழுதுமே அது டெபிட்டில் தான் வரும். ஒன்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் டெபிட். கிரெடிட் என்னங்கிறது நீயே கேட்டுப்பார். நீ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டெபிட் என்னங்கிறத கண்டுபிடிச்சின்னா கிரெடிட் ஆட்டோமேட்டிக்லி உனக்கு வரும். அதுக்கு தான் சொன்னேன் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்டுங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்டு. எப்படி பர்ச்சேஸ், கேஷா கிரெடிட்டா? கேஷ் பர்ச்சேஸ்னால் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டு, கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படியே உள்டா. சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னா உள்ள என்ன வந்தது, டெபிட் கேஷா செக்கா பேங்க்கா? அது கேஷ் வந்தால் கேஷு, இல்லைனா செக்குனா செக். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படியே உள்டா. ரெசிப்டில் கேஷா செக்கா முதல்ல எது உள்ளே வந்திருக்கு, அந்த அக்கௌண்ட் டெபிட், கொடுத்தவன் அக்கௌண்ட் கிரெடிட். பேமெண்ட்டில் எவன் பணம் வாங்குறான் அவன் சொக்கா எப்படி, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷாக கொடுத்தா கேஷு, செக்காக கொடுத்தா செக். ஜேவியில் அப்ளை கோல்டன் ரூல், டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் ஆல் த இன்கம், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த மாதிரி கோல்டன் ரூலை ஜேர்னல் வவுச்சரில் என்னவோ அதை அப்ளை பண்ணிவிடு. ஜேவினா என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். இஃப் கேஷ் கேம் இட் இஸ் நாட் ஜேவி. கேஷ் வந்தால் அதுக்கு பேர் ஜேவின்னு கிடையாது. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த அக்கௌண்டிங் சைக்கிள். எஸ், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேவி என்ட்ரி பண்ண போகிறீங்க, டே புக்கில் என்ட்ரி பண்ணுவீங்க, பாக்கி எல்லாம் டேலி பார்த்துக்கும். இன் டேலி பிரைம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஏ ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஆஃப் த மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது. அது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி. மாஸ்டர் கிரியேஷனுங்கிறது என்ன, ஒன் டைம் ஆக்டிவிட்டி. இன் டேலி பிரைம் எ ரெசிப்ட் வவுச்சர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்டு. இது உங்களுக்கு தெரியாதா ரெசிப்ட் ரேட் எதுக்குன்ட்டு? கான்ட்ராக்டு, கேஷ், இந்த இதெல்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் இந்த ஷார்ட்கட் கீஸ் கொடுப்பான். இந்த ஷார்ட்கட் கீஸை பார்த்து வச்சுக்கோ.
இப்போ கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அக்கௌண்டிங் வவுச்சர் டைப் இன் டாலி பிரைம். எது வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் டைப் கிடையாது? ஸ்டாக் ஜேர்னல்ங்கிறது அக்கௌண்டிங் வவுச்சர் டைப் கிடையாது. எது அக்கௌண்டிங் வவுச்சர் டைப் கிடையாதுன்னா ஸ்டாக் ஜேர்னல் கிடையாது. An entry for transfer of cash from cash account to petty cash account through dash voucher. எந்த voucher? Contra. Goods returned against purchase. The entry is recorded using dash. Purchase return. அவினாஷ் சொல்லுப்பா, என்னப்பா அவினாஷ் சொல்லுப்பா, கையை உயர்த்தினா பேசுங்க, இல்லை கம்முன்னு இருக்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆன்லைனில். Depreciation entry should be recorded using journal voucher in Tally Prime. Yes, journal வந்து ஏன்னா இது cashless transaction. Depreciationங்கிறது it is not a purchase, it is not a sales. அது cashless transaction. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜேவி அப்படின்னா என்ன? கேஷ் வந்தால் அது ஜேவி கிடையாது, கேஷ் வரலனா அது ஜேவி. ஸோ depreciation is a JV. All expenses and losses in the business will always have a credit balance in the books of accounts. Expenses or losses வந்து always debit balance தான் காட்டும். False is the right answer. In Tally Prime, credit note voucher is used to record entries for sales return. Credit note எதுக்காகனா sales return. In Tally Prime, sales voucher can be recorded with or without inventory detail is true. Tallyயால முடியுமா முடியாதா? Purchase of computer in a business can be recorded in journal voucher. Purchase of computer in a business can be recorded in journal voucher. Journal voucher record பண்ண முடியுமானா yes முடியும். True. Which of the following ledger should be debited if the goods are returned by the customer? Goods returned by the customer. Credit note. இங்க வந்து பாத்தீங்கன்னா which of the following ledger should be debited? எந்த லெட்ஜரை டெபிட் பண்ணணும்? சேல்ஸ் பண்ணும்போது டெட்டார் அக்கௌண்ட் டெபிட். சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும். நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு, சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் பி டெபிட். We can use single entry mode for recording journal voucher in Tally Prime. We can use அப்படின்னு இருக்கு, we must use இல்லை we only use அப்படின்னு இல்லை. ஸோ we can use single entry mode. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் F6 பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் என்ட்ரி மோடு. இதே வந்து கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு டபுள் என்ட்ரி மோடுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். டேலியில் போய்ட்டு சேஞ்ச் மோடில் டபுள் என்ட்ரி மோடு. டபுள் என்ட்ரி மோடு அப்படிங்கிறது மல்டிபிள் டெபிட் அண்ட் மல்டிபிள் கிரெடிட்ஸ். வேறு சிங்கிள் என்ட்ரி மோடுங்கிறது சிங்கிள் டெபிட் மல்டிபிள் கிரெடிட் ஆர் சிங்கிள் கிரெடிட் மல்டிபிள் டெபிட். தட் இஸ் கால்டு single entry mode. You can use. So recording transaction is over. Recording transaction ங்கிறது over ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங். நெக்ஸ்ட் சாப்டர் பேங்கிங். மார்க் டெஸ்ட்டு பண்ணியாச்சு, அதனால் நம்ம ஒன்றும் வர முடியாது. மார்க் டெஸ்ட்டு ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, அதனால் நாம் இதில் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணிக்கணும். பேங்கிங் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பேங்கிங்கில் என்ன இருக்குது? இன்ட்ரடக்ஷன் டு பேங்கிங். பேங்கிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், பேங்கிங் பேமெண்ட், கான்ஃபிகரிங் அண்ட் பிரிண்டிங் செக்கு, செக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஜெனரேட்டிங் அண்ட் பிரிண்டிங் டெபாசிட் ஸ்லிப்பு, ஜெனரேட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேமெண்ட் அட்வைஸு, பிஆர்எஸ் மேனுவலாக எப்படி பண்ணுறது, ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுறது. பேங்கிங்கில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது? ஃபஸ்ட்டு செக் பிரிண்டிங். செக் பிரிண்டிங் வந்து சிங்கிள் செக்கு மல்டிபிள் செக். டேலியில் வந்து நீங்கள் செக்கு பிரிண்ட் பண்ண முடியும். டேலியில் நீங்கள் செக்கு பிரிண்ட் பண்ண முடியும்னா வெள்ளை பேப்பரை கொடுத்தா செக்காக வருமா சார் அப்படின்னா வராது. செக்கில் பிரிண்ட் பண்ணுறது வேறு, செக்கை பிரிண்ட் பண்ணுறது வேறு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, செக்கில் பிரிண்ட் பண்ணுறீங்க, அது செக் பிரிண்டிங். நான் யூ ஹேவ் பிரிண்டிங் இன் செக்கு, ஜாப்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க அப்படின்னா உனக்கு வந்து பிளாங்க் செக் தருவான், ஒரு 100 லீஃப்.
அந்த 100 லீஃப் எதுக்காக தரான்? யாருக்காவது நீ செக்கு கொடுக்கணும் அப்படின்னா உன் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி பேர் எழுதி அமௌண்ட் எழுதி ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தனா அவன் உன் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அந்த மாதிரி கையால் எழுதுறதுக்கு பதிலாக டேலியில் பிரிண்ட் பண்ணலாம். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, நீ பேமெண்ட் என்ட்ரி போடுற அப்படின்னு வச்சுக்கோ. டேலியில் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்ட அப்படின்னா அந்த பேமெண்ட் என்ட்ரிக்கு செக்கு பிரிண்டிங் கான்ஃபிகர் பண்ணிட்ட அப்படின்னாக்க அது வந்து செக்கில் யார் பேர், என்ன டேட்டு, என்ன அமௌண்ட்டு, வேர்ட்ஸ் இதை வந்து கையால் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும்? பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் ஆகி வரும். தட்ஸ் ஆல். தட் இஸ் கால்டு செக் பிரிண்ட். அது வந்து சிங்கிள் செக்கு, மல்டிபிள் செக் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு செக்காக நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது மொத்தமாக கூட நீங்கள் எல்லா செக்கையும் வச்சுட்டு ஒரு 10 பிரிண்ட், 20 பிரிண்ட், 50 பிரிண்ட் கூட கொடுக்க முடியும். அடுத்தது டெபாசிட் ஸ்லிப். டேலியில் 2 வகையான டெபாசிட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேஷன், இன்னொன்று செக் டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேஷன். டேலியிலேருந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணலாம். பட் அது வந்து உன்னுடைய ரெக்கார்டு பர்பஸ்க்கு தான் நீ வச்சுக்க முடியும். பேங்க்கில் அதை அக்செப்ட் பண்ணுவான்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, காலேஜ்லேயே பாருங்கள், நீங்கள் கிளாஸுக்கு நோட்டு எடுத்துன்னு வாங்கன்ற எல்லோரும் யூனிஃபார்மும் ஒரே மாதிரி நோட்டாக A4ல் அன்ரூல்டு எடுத்துன்னு வரீங்களா? இல்லை. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா A4 எடுத்துன்னு வருவான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா லீகல் சைஸில் கொண்டு வருவான், ஒருத்தன் பார்த்தா ஒரு வேர் நோட்டை எடுத்துன்னு வருவான், ஒருத்தன் பார்த்தா ஆஸ்பத்திரி நோட்டில் பாதி எடுத்துன்னு வருவான், ஒருத்தன் A4 ஷீட்டை வச்சுருப்பான், இன்னொருத்தன் பஸ் டிக்கெட் மாதிரி வச்சுருப்பான் நோட்டு, பாக்கெட் நோட்டு. ஸோ ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி நீ டேலியிலேருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோ. பிரிண்ட் அவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் A4ல் கொண்டு வருவான், ஒருத்தன் A3ல் எடுப்பான், ஒருத்தன் A5ல் எடுப்பான். அவன் எப்படி ஃபைல் பண்ணுவான்? அவன் என்ன ஃபார்மேட் எடுத்தோடனே ஒருத்தன் டேட்டை மேலே போட்டிருப்பான், ஒருத்தன் டேட்டா கீழே போட்டிருப்பான். ஃபார்மேட் மாறிடும், அவனுக்கு கன்ஃபியூஸ் வரும். அவன் வந்து ரெகுலராக ஒரே மாதிரி தான் வைப்பான். அப்போ டெபாசிட் ஸ்லிப்புங்கிறது அவன் கொடுக்குற டெபாசிட் ஸ்லிப்பு ஃபார்மேட்டில் அந்த அவன் கொடுக்குற ஃபார்மில் இருக்கணும். அப்போ தான் அவன் அக்செப்ட் பண்ணுவான். அப்புறம் எதுக்கு சார் டேலியில் டெபாசிட் ஸ்லிப்புன்னு கேட்கலாம். இது உன்னுடைய ரெக்கார்டு பர்பஸ்க்கு நீ எடுத்து வச்சுக்கோ. 1-2 பேங்க்கில் டேலியோடைய டெபாசிட் ஸ்லிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒன்று வந்து எஸ் பேங்க்கு, இன்னொன்று HDBயோ ஏதோ ஒரு பேங்க். அந்த 2 பேங்க்கோடையும் டேலிக்கு லிங்க் இருக்குது. டேலியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஸ்லிப்பாக வச்சுக்கிறாங்க. பட் கேஷ் டெபாசிட் ஸ்லிப் மாதிரி செக் டெபாசிட் ஸ்லிப்பு இல்லை. அதை வந்து எல்லா பேங்க்லேயும் அக்செப்ட் பண்ணுவான். பட் அது எப்படி கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற. அந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 செக்கு வருது. நீங்கள் வித்ட்ரா டெபாசிட் ஸ்லிப்பில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெபாசிட் ஸ்லிப்புக்கு 4க்கு மேலே எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட டெபாசிட் செல்லான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட கேஷ் டெபாசிட் அண்ட் செக் டெபாசிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 4க்கு மேலே எழுத முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு மேலே எழுத முடியாது. இங்கே 3 செக்கு 4 செக்கு எழுதலாம், அவ்வளோதான். இப்போ 20 செக்கு வந்தால் என்ன பண்ணுறது? 20 செக்கு வந்தால் நீங்கள் 5 ஸ்லிப்பு யூஸ் பண்ணணும். 5 ஸ்லிப்பு யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக டேலியில் வரிசையாக 20 என்ட்ரி போட்டு 20க்கும் சேர்த்து ஒரே ஸ்லிப்பாக ஜென்ரேட் பண்ணி அந்த ஒரு ஸ்லிப் பின்னாடி எல்லா செக்கையும் வச்சுட்டு அது மேலே இந்த டெபாசிட் ஸ்லிப்பை எடுத்துக்கி வச்சு அதில் ஆஸ்பர் அட்டாச்மெண்ட்டுன்னு எழுதி டேட்டு, அக்கௌண்ட் நம்பர், இந்த 20 செக்கோட டோட்டலையும் அதில் எழுதி நீ கொண்டு போய் டேலியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த அப்படின்னா அவன் அதை வாங்கி அக்செப்ட் பண்ணிப்பான். அதர்வைஸ் நீ உன்னுடைய ஃபார்மேட்டை கொண்டு போய் கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அவன் ஃபார்மேட்டில் நீ அட்டாச் பண்ணி ஆஸ்பர் அட்டாச்மெண்ட் எழுதி கொடுத்தா வாங்கிப்பான். செக் பண்ணி. இப்போ அந்த டேலியில் டெபாசிட் ஸ்லிப்பு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். டேலியில் கேஷ் டெபாசிட் அண்ட் செக் டெபாசிட் 2 ஸ்லிப்பும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. அதுக்கு வந்து நான் இந்த டேலி வச்சுக்க முடியாது, இந்த டேலி என்னால் காட்ட முடியாது. இதில் காட்டுறேன். ஒரிஜினல் டேலியில் தான் அதை காட்ட முடியும். ஸோ ஒரிஜினல் டேலியில் நான் காட்டுறேன். அது
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டி பாலாஜி ட்ரேடர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெபாசிட் ஸ்லிப்பு போடுறீங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு டெபாசிட் ஸ்லிப் 1/4/25 31/3/26 மாற்றிக்கிறோம். பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் கேஷு. F4 கான்ட்ரா, மேலே பேங்க்கு, கீழே கேஷ். எவ்வளோன்னா ஒரு 50,000 டெபாசிட் பண்ணுறோம். இந்த மாதிரி டெபாசிட் பண்ணும்போது டெனாமினேஷன் கேட்கும். 500 ஒரு 50 நோட்டு, 200 ஒரு 100 நோட்டு, 100 ஒரு 50 நோட்டு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து நம்ம பண்ணிடுறோம். டேட்டு cannot be below the current period. F2 போட்டு இன்றைக்கி டேட் என்னப்பா 4/4/25 என்ட்ரு கொடுத்து இப்போ நான் டெனாமினேஷன் போட்டாச்சு. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் ஸ்லிப். கேஷ் டெபாசிட் ஸ்லிப் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட் ஸ்லிப்பில் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. அதில் கேஷ் வேணும் அப்படின்னா கேஷை செலக்ட் பண்ணிக்கோ. கேஷை செலக்ட் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்து Alt P Ctrl P பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது பேர் கான்ட்ரா வவுச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர், இது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங்கு, டெபாசிட் ஸ்லிப்பு, பேங்கை செலக்ட் பண்ணி அதில் கேஷ்னா கேஷை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பேஸ் பார் கொடுத்தா செலக்ட் ஆகும், டீசெலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி Alt P, அதில் Ctrl P கொடுத்தீங்கன்னா இப்போ கேஷ் அப்படின்னு வரும். இப்போ போய் ப்ரிவியூ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரும் கேஷ் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது செக்கு டெபாசிட். இப்போ வந்து பாருங்கள், ஒரு 4-5 செக்கு போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி F6, டேட் வந்து அதே 4ஆம் தேதி. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பேங்க் சார்ஜஸ் இல்லை. இங்கே Alt C போட்டு நான் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன். குப்புசாமி அப்படின்னு ஒரு என்ட்ரி. அண்டர் சண்டே கிரெடிட்டார் ஒரு 25,000 தரான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் 125639. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது கனரா பேங்க் செக்கு. அடுத்தது அதே பேங்க்கு Alt C ராமசாமி அண்டர் சண்டே டெட்டார், நாட் கிரெடிட்டார், டெட்டார். சாரி, அவன் ஒரு 28,000 தரான். அவன் என்ன செக்கு தரான் சும்மா வச்சுக்கோ, நான் போடுறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் செக் தரான். இன்னும் ஒரு செக்கு போடுறேன். முனுசாமின்னு ஒருத்தன், அவன் ஒரு 90,000 தரான். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் போட்டாச்சு 6 டிஜிட்டு. அவன் யூனியன் பேங்க் செக்கு தரான், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த 3 செக்கையும் சேர்த்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங், அதில் டெபாசிட் ஸ்லிப், அதில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இப்போ இந்த 3 செக் இருக்கா, 3ஐயும் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl ஸ்பேஸ் பார் Alt P Ctrl P. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங், டெபாசிட் ஸ்லிப்பு, என்டர், Ctrl ஸ்பேஸ் பார் Alt P Ctrl P. ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப்பு வரும். இந்த மாதிரி 20 டெபாசிட் ஸ்லிப்பில் 30 செக்கு 40 செக்கு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா செக்கையும் இந்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி எல்லா செக்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் உனக்கு டெபாசிட் ஸ்லிப் காமிச்சேன் இல்லையா, இதில் போய்ட்டு அக்கௌண்ட் நம்பர் எழுதி டோட்டல் அமௌண்ட் எழுதி ஆஸ் பர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு கவுண்டர் ஸ்லிப்பு ஒரிஜினல் எல்லாத்துலேயும் எழுதி நீ பேங்க்கில் கொடுத்த அப்படின்னா வாங்கிப்பான். ஸோ இதனால் உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5-6 செக்கு எழுத வேண்டிய இடத்துல, டெபாசிட் ஸ்லிப் எழுத வேண்டிய இடத்துல கம்மியாக எழுதினா போதுமானது. வேறு பேங்கிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? பேங்கிங்கில் செக்கு பிரிண்டிங், செக் ரிஜிஸ்டர், போஸ்ட் டேட் சம்மரி, டெபாசிட் ஸ்லிப்பு, பேமெண்ட் அட்வைஸ். செக்கு பிரிண்டிங்,
செக் பிரிண்டிங் வேணால் என்ன பண்ணால் யூ ஹேவ் டு கான்ஃபிகர் த செக் பிரிண்டிங். இப்போ கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் பஞ்சாப் நேஷனல் பேங்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் எழுதணும். எழுதிட்டு செக் பிரிண்டிங் எஸ் கொடுத்து செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் உன்னுடைய செக்கு எந்த ஃபார்மேட், நீ எந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணுற, சிடிஎஸ் ஃபார்மேட் செலக்ட் பண்ணால் என்னாகும், நீ வந்து பேமெண்ட் என்ட்ரி போடும்போது டேட்டில் டேட்டு போய் உட்காரும், அமௌண்ட்டில் அமௌண்ட்டு போய் உட்காரும், யாருக்கு கொடுக்குறோமோ இங்கே அமௌண்ட்டு இங்கே யாருக்கு கொடுக்குறோம் இங்கே இது உட்காரும், அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துரும். நீ வந்து கையெழுத்து போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி, அவ்வளோதான். இதோட கான்ஃபிகரேஷன்ஸு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணிக்கும். செட் பண்ணிவிட்டு ஒரு மாடல் செக் எப்படி இருக்குன்னு ப்ரீவியூ, எதெல்லாம் பிரிண்ட் ஆகும், இது பிரிண்ட் ஆகும், அக்கௌண்ட் பேய் பிரிண்ட் ஆகும், நேம் பிரிண்ட் ஆகும், அமௌண்ட்டு பிரிண்ட் ஆகும், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் பிரிண்ட் ஆகும், இங்கே என்ன கம்பெனி பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது வந்து செக் பிரிண்டிங் அப்படின்னு பேர். அடுத்தது செக் ரிஜிஸ்டர். செக் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 100 செக் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்யூ பண்ண செக் ரிஜிஸ்டரில் உங்களுக்கு மாத்திரம் தான் வரும். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு பிளாங்க் செக் இஷ்யூ பண்ணுறது எப்படி, கேன்சல்டு எப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பிளாங்க் செக் ஆகட்டும் கேன்சல்டு செக் ஆகட்டும், அது வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஆல்டர் போயிட்டு வவுச்சர் டைப்பில் பேமெண்ட் வவுச்சர் டைப், அங்கே எனேபிள் ஜீரோ வேல்யூ என்ட்ரி, அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செக் ரிஜிஸ்டரில் பார்த்து இப்போ எனக்கு இந்த செக்கு 106 இது கேன்சல் பண்ணணும். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் தட்டணும். ஆல்ட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சல்டு அப்படின்னா கேன்சல்டு, என்னைக்குன்னா கேன்சல், இப்போ கேன்சல் ஆகிடும். கேன்சல் செக் என்ன பண்ணணும், ஸ்பேஸ் பாரை தட்டி செலக்ட் பண்ணி ஆல்ட்டு எஸ் கேன்சல்டு டேட்டா போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இதுவே பிளாங்க் செக் கொடுக்குறோம், குப்புசாமிக்கு பிளாங்க் செக் கொடுக்குறோம், செலக்ட் பண்ணுங்கள் ஆல்ட் எஸ், இங்கே மேலே போய்ட்டு பிளாங்க் செக். பிளாங்க் செக் என்ன சொல்லுது, டு டூ திஸ் யூ நீட் டு எனேபிள் த ஜீரோ வேல்யூ என்ட்ரி. ஆல்ரெடி நீ ஜீரோ வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்ட, ஒரு வாட்டி திரும்ப போயிட்டு ஆல்டரில் வவுச்சர் டைப்பில் பேமெண்ட்டில் போயிட்டு அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ் கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இப்போ போய் பார்க்கலாம், பேங்கிங் செக் ரிஜிஸ்டர் என்டர். இப்போ செலக்ட் பண்ணி ஆல்ட் எஸ் பிளாங்க் செக். டு டூ திஸ் யூ நீட் டு எனேபிள் த அலோவ் ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன் இன் பேமெண்ட் டைப்பு. எஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏன் வரலங்கிறது தெரியல. இந்த இடத்துல அக்கௌண்டிங் வவுச்சர் வி போடுவோம், வியில் பேமெண்ட்டில் போய் பார்ப்போம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு குப்புசாமிக்கு நான் என்ட்ரி போடல, என்ட்ரு கொடுக்குறேன் பிளாங்க் செக்கு. இங்கே போய் பார்ப்போம் குப்புசாமிக்கு பிளாங்க் செக்கில் என்ன வருதுன்னு பார்ப்போம். பேங்கிங்கில் போய்ட்டு செக் ரிஜிஸ்டர் என்டர் ஆல்ட் எஸ் பிளாங்க் செக்கு. நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ குப்புசாமியை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ பிளாங்க் செக் வரலன்னா ஒரு வாட்டி பிளாங்க் என்ட்ரி போடுங்க, போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக் ரிஜிஸ்டரில் என்ன ஆகுன்னா மொத்தம் 100 செக் நீ வாங்கிட்டு வந்திருக்க, அதில் 5 செக்கு இஷ்யூ பண்ணிட்டேன், பேலன்ஸ் இன்னும் என் கையில் மொத்த செக்கில் உன் கையில் வந்து அவைலபிள் செக் 92 பேருக்கு நீ இன்னும் செக் கொடுக்கலாம். நீ இஷ்யூ பண்ண 5 செக்கில் இன்னும் ஒன்று கூட ரெக்கன்சில் ஆகலை. ரெக்கன்சில்டு எத்தனை, அன்ரெக்கன்சில்டு எத்தனை, பிளாங்க் செக் எத்தனை, கேன்சல்டு செக் எத்தனை, அவுட் ஆஃப் பீரியட் செக் எத்தனை, இந்த மாதிரி உனக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். போஸ்டட் சம்மரி எதுக்காக அப்படின்னா நீ வந்து பிடிசி செக்கு என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்க, அதே மாதிரி பிடிசி செக்கு எப்போ இஷ்யூ பண்ணியிருக்க. பிடிசி செக்கை எப்படி என்ட்ரி பண்ணணும், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, இன்றைக்கி டேட்டு 4/4, நீ 10 நாளுக்கு ஒரு பிடிசி செக் கொடுக்குற, F2 போட்டு 10 நாள் மேலே பேங்கை செலக்ட் பண்ணி நீ குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு நீ செக் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. டேலி என்ன நினச்சிக்கோ, இன்றைக்கி டேட்டு 4 கிடையாது 10ன்னு நினச்சிக்கோ, கரண்ட் டேட் 10. அப்போ என்ன ஆகும், எல்லாமே சேல்ஸ் என்ட்ரிலேருந்து எல்லாமே 10ன்னு போயிடும். இப்போ F8 கொடுத்தோன்னா 10ஆம் தேதி வந்து உட்காரும், F2 பாருங்கள் 10ஆம் தேதி வந்து உட்காரும். டேலி இன்னைக்கு தேதி 10ன்னு நினச்சிக்கோ. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நீ பிடிசின்னு என்ட்ரி பண்ணணும். பிடிசி வந்து என்ன பண்ணணும், போஸ்டட் கண்ட்ரோல் T அப்படின்னு போட்டு என்ட்ரி பண்ணணும்.
அந்த மாதிரி என்ட்ரி போட்டோம் அப்படின்னா இது வந்து பிடிசி செக்குன்னு எடுத்துக்கும். இன்றைக்கி டேட் வந்து 4 அப்படின்னு காட்டும். அது வந்து எங்கே இருக்கும்? பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பிடிசியில் இருக்கும். நீ பிடிசி செக்கு இஷ்யூ பண்ணியிருக்க இந்த மாதிரி 10,000 என்னைக்கு தெரியும். அதே மாதிரி ரிசீவ்டு செக்கும் உனக்கு எவ்வளோ செக் ரிசீவ் பண்ணியிருக்க, எவ்வளோ செக் இஷ்யூ பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியும். டெபாசிட் ஸ்லிப் அட்டாச். பேமெண்ட் அட்வைஸ். பொதுவாக அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன? அட்வைஸுங்கிறது நாம் அடுத்தவனுக்கு சொல்கிறது நாம் ஃபாலோ பண்ணாதது. தட் இஸ் கால்டு அட்வைஸ் இல்லையா? அட்வைஸ்னால் நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், ஆனால் நாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். தட் இஸ் கால்டு அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன? பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன், அவனுக்கு எதுக்காக நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது. தட் இஸ் கால்டு பேமெண்ட் அட்வைஸ். இந்த பில்லுக்கு எகென்ஸ்ட்டு இல்லை அட்வான்ஸு அப்படின்னு நம்ம ஏதோ சொல்கிறோம். ஆனக்கும் அதை மாதிரி சொன்னால் அதுக்கு பேமெண்ட் அட்வைஸ். இப்போ பேமெண்ட் அட்வைஸ் பாருங்கள். இப்போ பேங்கிங்கில் போவோம். பேங்கிங்கில் பேமெண்ட் அட்வைஸ். பேங்கிங்கில் பேமெண்ட் அட்வைஸு எந்த பேங்க்கு, யாருக்கு பேமெண்ட் அட்வைஸு? இது ஸ்டேட்மெண்ட்டா? டிஸ்பிளே டே புக்கு. குப்புசாமி இவனுக்கு பேமெண்ட் அட்வைஸ் போட்டுமா? பேமெண்ட் வவுச்சர் வருது, குப்புசாமிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அவனுக்கு பேமெண்ட் இது பார்ப்போம். பேமெண்ட் அட்வைஸு குப்புசாமி. ஏன் வரல பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னா நம்ம 10ஆம் தேதி என்ட்ரி போட்டிருக்கோம், அதனால் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா வரும். பேமெண்ட் அட்வைஸு ஏன் வரல அப்படின்னா 10ஆம் தேதி போட்டிருக்கோம், அதனால் வரல. இப்போ செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சரு ப்ரிவியூ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பேமெண்ட் வவுச்சர். நம்ம 10ஆம் தேதின்னு போட்டிருந்தோம், அதனால் வரல. இப்போ வருது பாருங்கள். ஆன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் பிடிசி செக் ஒன்று போட்டிருக்கோம், 10ஆம் தேதி இஷ்யூடு ஃப்ரம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? பேமெண்ட் அட்வைஸ். ஸோ பேங்கிங்கில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், அதே மாதிரி இதையும் பார்த்துட்டோம். நாளைக்கு இதுக்கான இது பார்ப்போம். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ பேங்க் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா நத்திங் பட் ரெக்கன்சிலிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் கால்டு பிஆர்எஸ். பேங்க் ரெக்கன்சிலேஷன். Reconciling the bank statement with our books of accounts is called BRS. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங் ரெக்கன்சிலேஷன் அப்படி வந்துடணும். கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் வாங்க, பேங்க் ரெக்கன்சிலேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த செக்கு என்றைக்கு பாஸ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/19, அது 2/4/19 பாஸ் ஆகிருக்கா போடுங்க. இது வந்து 1/3/1/3, 2/3/2/3. என்றைக்கு பாஸ் ஆகிருக்கோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து போடணும். இது பாஸ் ஆகலை 31/3. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டே வரும். என்ட்ரி பண்ணிட்டே வந்தால் உனக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கும் இதுவும் கரெக்டாக இருக்கா என்ட்ரி எடுத்து கொடுத்து தட் இஸ் கால்ட். ஸோ இன்றைக்கி நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். இது தொடர்பான எம்சிக்யூவை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அதையும் பார்த்துட்டு பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட் ரெண்டும் சேர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி கூறி விடைபெறுவோம். தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாலி சீனிவாசன். 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, ராமகிருஷ்ணா மிஷனில் டாலி கிளாஸு அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணி விடுங்க. 1. 2வது, மார்க் டெஸ்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அட்லீஸ்ட் 3 செட்டு எல்லாருமே முடிச்சுட்டு எல்லோரும் மார்க் டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்கள், மார்க் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.